அண்மைச் செய்தி. புதுச்சேரியில் சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் அங்கு போராட்டம் வலுத்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஹ்மான் வழங்க கேட்கலாம். ரஹ்மான், ஏற்கனவே தொடர்ந்து அங்க பதற்றமான சூழல் நிலவி வந்துச்சு. மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தல்களை முன் வச்சுட்டு வர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலை என்னவா இருக்குன்னு குறிப்பிடுங்க. பிரியா, அதாவது புதுச்சேரியிலே இந்த சிறுமி உயிரிழப்பு தொடர்பாக புதுச்சேரியுடைய பல்வேறு பகுதிகளுடைய மக்கள் போராட்டம் வெடித்திருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் ஒரு சிறுமியுடைய உயிரிழப்பு என்று பார்க்காமல் ஒட்டுமொத்த புதுச்சேரியுடைய பெண்களுக்கான பாதுகாப்பு என்பதை பொறுத்தளவுக்கான இந்த போராட்டம் என்பது தீவிரமடைந்திருக்கின்றது. அந்த வகையிலே புதுச்சேரி காந்தி சிலை அருகே ஏராளமான இளைஞர்கள், பெண்கள் இங்கு கூடியிருக்கின்றார்கள். மேலும் இந்த பகுதியிலே ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுவதால் இங்கு ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அந்த சிறுமியுடைய பிரேத பரிசோதனையானது ஜிப்மர் மருத்துவமனையிலே நடைபெற்று வருகின்றது. இன்னும் சிறிது நேரத்திலே அந்த பரிசோதனை முடிந்து அவர்கள் உடலை ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கு வருவாய்த்துறை அதிகாரிகளும் அங்கு தொடர்ந்து அந்த இடத்துல இருக்கின்றார்கள். மேலும் ஜிப்மர் மருத்துவமனை பகுதியிலே எந்தவித அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதற்காக அங்கும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே அந்த சிறுமிக்கு ஆதரவாகவும் மேலும் புதுச்சேரியிலே போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த இளைஞர்கள் கூட இருக்கிறார்கள். கேட்போம், அதாவது இந்த போதைப் பொருள் அதிகமாக நடமாட்டம் இருக்குங்கிறாங்க. எந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருக்கு? இல்லையா, அதாவது பாத்தீங்கன்னா கஞ்சாவோட இது பாத்தீங்கன்னா புழக்கம் பாத்தீங்கன்னா அதிகமாக தான் பாண்டிச்சேரியில் அதிகமா இருக்கு. அதாவது புதுச்சேரின்றதை விட பாத்தீங்கன்னா புதுச்சேரி அப்படின்றத தாண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுச்சேரின்னு மாத்திடலாம் போலுது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா போதைப் பொருள் தலை விரிச்சு ஆடுது. இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்கள்ல இருந்து இளைஞர்கள் இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க. இதை பாத்தீங்கன்னா கண்டிப்பா தடை செஞ்சே ஆகணும். இந்த குழந்தை பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காணாம போச்சு. காவல்துறை கிட்ட சொல்லியும் பாத்தீங்கன்னா 3 நாள் ஆகுது. அதே வட்டாரத்துக்குள்ளதான் இருந்திருக்கு. பாண்டிச்சேரி போலீஸ் ஃபுல்லா கவர் பண்ணியிருந்தாவே அந்த குழந்தைய கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா கண்டுபிடிக்கல. ஆனா இன்னைக்கு மக்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க. அவங்க அவங்களோட இதுக்காக போல பொது நலத்துக்காக தான் இன்னைக்கு இங்க போராடுறாங்க. ஆனா இன்னைக்கு இவங்களை கட்டுப்படுத்துறதும் அடிக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா காவல்துறை வந்திருக்கு, ராணுவம் இங்க வந்திருக்கு. அதே காவல்துறையும் ராணுவம் அன்னைக்கு வந்திருந்தா அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம். இவ்வளவு பிரச்சனை நடந்து பாத்தீங்கன்னா இங்க முதல்வர் வரல, ஆளுநர் ஒரு பெண் தான், ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா ஆளுநர் இந்த இடத்துல இங்க நின்று இருந்திருக்கணும். ஆனா அவங்க வரல. அவங்க வருவாங்க நாங்க எதிர்பார்த்தோம், வரல. உள்துறை அமைச்சர் வரணும். அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்கும் போது மட்டுமே வராங்களே தவிர இந்த மாதிரி போராட்டத்துக்கு மக்கள் போராட்டத்துக்கு கண்டிப்பா நிக்கணும். இன்னைக்கு இந்த தப்பு செஞ்சவங்க பாத்தீங்கன்னா ஒரு 16-17 வயசுன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா போஸ்கோ சட்டத்து மூலமா அவங்க சீர்திருத்த பள்ளியில சேர்த்துருவாங்க. ஆனா அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணணும். தப்பு பண்றதுக்கு மட்டும் அவங்க இவ்வளவு தைரியமா தப்பு பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தண்டனை பெருசா கொடுத்தே ஆகணும். இந்த சட்டத்தை மாத்தி எழுதணும். வட மாநிலத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் நடந்துட்டு இருக்குது. நம்ம நிறைய சமூக வலைதளம் வீடியோ மூலமா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வெக்கக்கேடு தமிழ்நாடு இங்க பாண்டிச்சேரியிலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்ப இதை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொருத்தனும் இந்த தப்பு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நாளைக்கு என்ன காரணத்தை சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா கஞ்சா குடிச்சிட்டேன், மது குடிச்சிட்டேன், அந்த ஒரு இதுல தான் நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் பண்ண தப்ப பாத்தீங்கன்னா நியாயப்படுத்தி பேசிட்டே போவான். அது கிடையாது. இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டம் இது பண்ணியே ஆகணும். மாணவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாப்பிடாம காலையில இருந்து இங்க போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பெரிய தண்டனை கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது மரண தண்டனையா இருக்கணும். இங்க கொடுக்குற இந்த தண்டனையை பார்த்துட்டு இதுக்கப்புறமேட்டு தப்பு செய்யணும்னு நினைக்கிறவன் கனவுல கூட அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு ஒரு பெரிய அவனுக்கு ஒரு பயம் வரணும், மரண பயம் வரணும். அதுக்கு மரண தண்டனை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் ஐயா. அதாவது இந்த சம்பவம் மிகுந்த அதிர்வலை ஏற்படுத்தி மக்கள் போராட்டமாக மாறி இருக்கின்றது. இந்த நிலையிலே புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலே அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. புதுச்சேரியிலே இந்த கஞ்சாவை தடை செய்வதற்கான நடவடிக்கைகளிலும் அதை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளும் போலீசார் ஈடுபட வேண்டும். அரசு அதிகாரிகள் இதில் உன்னிப்பாக செயல்பட வேண்டும் என்பது குறித்தான ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. மேலும் இங்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள், நம்ம அவருடைய கேட்போம். அதாவது புதுச்சேரி சின்ன ஊர், இப்ப ஏராளமான இளைஞர்கள் இப்ப நீங்க திரண்டிருக்கிறீங்க. புதுச்சேரியில கஞ்சா விற்பதற்கு சின்ன சின்ன சிறுவர்கள் தான் பலியாகிறார்கள். இளைஞர்களாக நீங்கள் ஏன் அதை தடுக்கக்கூடாது? ஏனென்றால் இதில் இளைஞர்களுக்கும் பொறுப்பு இருக்கின்றது, பெற்றோருக்கும் பொறுப்பு இருக்கின்றது. இதை ஏன் இளைஞர்கள் தடுக்க மறுக்கிறார்கள்? சார், கஞ்சான்றது போலீஸ்காரங்களே தெரியும், எல்லாருக்கும் தெரியும் எங்க நடக்குதுன்னு. அது கரெக்டா போலீஸ் ஃபாலோ பண்ணி கரெக்டா பண்ணிருந்தா இந்த விஷயம் ஆயிருக்காது, இந்த குழந்தை இறந்துருக்காது. புரியுதுங்களா? கஞ்சா எல்லா இடத்துல விற்கிறாங்க. கரெக்டா பிடிச்சி கஞ்சா வைங்க. கஞ்சா வச்சாதான் இனிமேல் குழந்தை நாளைக்கு பாதிப்பு கிடையாது. வட மாநிலத்தில் நடந்தது, இன்னைக்கு பாண்டிச்சேரி நடக்குது, நாளைக்கு நம்ம ஊர் நடக்கும். எப்படி சாப்பிட முடியும்? இதுக்கு நல்ல சட்டத்தை மாத்தி எழுதணும். சும்மா போஸ்கோ சட்டத்தில் போட்டு ஏதாவது போட்டு பசங்களை விடக்கூடாது வெளியே. அவங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கணும். மரண தண்டனை கிடைத்தால் மட்டுமே குற்றங்கள் அதிகமாக மட்டுமே
சட்டங்கள் திருப்பட மாதிரி சொல்றேன், அவ்வளவுதான். அதாவது ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியை பொறுத்தவரை எல்லோரும் கூறுவது இந்த சம்பவத்தில் குற்றம் இழைத்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது இவர்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தண்டனையை நாங்களே வழங்குவோம் என்றும் திட்டவட்டமாக கூறுகின்றார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் ஆதங்கத்தோடு இருக்கின்றார்கள். இங்கு போலீசாரும் அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தற்போது ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். மேலும் இந்த பகுதியிலே தேர்தல் பணிக்காக வந்திருக்கக்கூடிய துணை ராணுவ படையினரும் இந்த பகுதிக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்கள். ஏனென்றால் இந்த விவகாரம் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதிலே புதுச்சேரி அரசு கவனமாக இருக்கின்றது. அந்த வகையிலே தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான கூட்டம் நடைபெறுகின்றது. மேலும் அங்கு டிஜிபியை வரவழைத்திருக்கின்றார். டிஜிபி மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவருமே அந்த கூட்டத்திலே பங்கேற்கின்றார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிய இருக்கின்றார். மேலும் இந்த நகரை பொறுத்தவரை அமைதி பாதுகாக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய தீர்வு கிடைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த குடும்பம் நெருக்கடியாக நிற்கின்றது, தங்களுடைய குழந்தையை இழந்து நிற்கிறது. அவர்கள் மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே அச்சத்திலும் பீதியிலும் இருக்கிறார்கள். அடுத்து தங்கள் குழந்தைகளுக்கு என்ன ஏற்படும் என்று. ஆகவே அந்த பீதியையும் அச்சத்தையும் அவர்களிடமிருந்து போக்க வேண்டும். அதற்கு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதற்கான நடவடிக்கையிலே அரசு ஈடுபட்டு வருகின்றது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போராட்டம் எவ்வளவு தீவிரமடைகின்றது, அரசு இதை எவ்வாறு கையாள போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பிரியா. நிச்சயமா ரஹ்மான், தற்போதைய விவரங்களை சொன்னீங்க. மேலும் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். நன்றி.